Welcome to another episode of Health Basket. இந்த எபிசோட்ல நம்ம டயபெட்டிஸ் பிரச்சனை உள்ளவங்க, ரத்தத்துல சர்க்கரையின் அளவு அதிகமா உள்ளவங்க வீட்லயே சில ஹெர்பலை யூஸ் பண்ணி ஒரு பவுடர் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்ங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் எதெல்லாம் பார்க்க போறோம். கடுக்காய் தோலை உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அது 200 கிராம். நெல்லிக்காய் பொடி அது 200 கிராம். கருவேப்பிலை பொடி 100 கிராம். கீழா நெல்லி பொடி 100 கிராம் எடுத்துக்கிடணும். கோரைக்கிழங்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதையும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். அது 100 கிராம். ஆவாரை, இந்த ஆவாரை பூவோட பொடியும் 200 கிராம் எடுத்துக்கிடணும். நாவல் கொட்டை பொடி 100 கிராம் எடுத்துக்கிடணும். நான் சொன்ன எல்லா பொடிகளையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு, ஒரு 4 கிராம் அளவு நம்ம சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடவோ அல்லது சாப்பாட்டுக்கு முன்னால் வெந்நீரில் ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர் எடுத்து இந்த பொடி 1 டீஸ்பூன் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். இதை குடிச்சிட்டு வரும்போது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய பாலியூரியா, அடிக்கடி யூரின் போகக்கூடிய ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த பொடியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக விடுபடலாம். ஆங்கில மருந்துகள் எடுக்கிறவங்களும் இந்த பொடியை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வரும்போது அது இரத்தத்தில் உள்ள சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி டயபெட்டிஸில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வராமையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பொடிக்கு உண்டு.